கற்பண்ண சுவாமின்னு பேர் வைக்கணும். காணும் அப்படி அவன் பிறந்து வந்த உடனே அவன் படித்து RDO கோட்டாட்சி தலைவராக பணி செய்வான். பக்கத்துல வெற்றி உண்டு. தந்தேன் ஆனந்தமடைவி. இந்த பழத்தை நீ சாப்பிட்டுக்கணும், இதை வீட்டில் வச்சு கும்பிடணும். போயிட்டு வாமா. இந்தாடா நல்லா இரு. கேட்க வந்தது யாருப்பா? என்னம்மா உன் பிள்ளைக்கு? காலம் அனுப்புவா. நீங்கெல்லாம் திருவில்லிபுத்தூரா மம்தாபுரமா? ராசபாளையம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். அவனுக்கு இப்போ நேரமும் காலங்களும் சரியில்லை. ஏற்கனவே 3 வருஷ காலமாக இதே தொழில் தான் நடக்கு. தேவையில்லாமல் இரவில் காலதாமதமாகி வீட்டில் வருவதும் வழக்குகளை மேம்படக்கூடிய நிலைமைகளும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கிரகம் அப்படி இருக்கு. அவனை மாற்றி தெளிவு பண்ணி ஆபத்தெல்லாம் ஆக்கி தந்தா போதும்ல. மாற்றி தாரேன். இந்த அப்படி ஒருத்தரை திருத்தி தாரேன், இன்னொருத்தரை காலதாமதமாகி காப்பாற்றித்தாரேன். நான் கருப்புசாமி தான் உங்களுக்கு காக்கும் தெய்வம், துணையா இருக்க. கருப்புசாமி அதே திருவில்லிபுத்தூர் எனக்கு பால்கோவா. அப்போ உடனே நம்மளும் பால்கோவா வாங்கி கொடுத்துருவோமா? குருவே தெய்வம் என்று நினைத்தார்கள். குறுக்கு வழி தாங்க முடியாம உட்கார்ந்து. என்னப்பா வேணும் செல்வ மக்களே? இங்க பாரு, என் பிள்ளைட டீ வாங்கி எப்படி ஆனந்தமா வந்து கொடுக்கா பாரு. அப்பாவுக்கு ஒரு டீ வாங்கி தான் போய் உள்ள இன்னொருத்தர காலம் இருக்கா. எவ்வளவு சந்தோஷமா படிச்சுட்டு என்னமா தங்கல். என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க, உள்ள வாரேன். சேலைக்காரின்னு ஒருத்தி வாராளா? யாருடா அது? நீங்க வீட்டுல வச்சு கும்பிடுற தெய்வமா? பார்த்தேன். அவளை எல்லாரும் ஒழுங்கா கும்பிடுறீங்களா? இப்ப 3 வருஷம் உனக்கு தொழில் தெரியலாம கடன் பட்டு மனவேதனை அடைச்சிக்கிட்டு இருக்கிய தரானா? அதனால அந்த கடனை நீக்கித்தாரேன். வீட்டு வாசல்ல ஒரு தெய்வம் வருது. அது இறந்து போன முன்னோர்களில் ஒரு ஆத்மா தான். அப்பப்போ வருது, வெளியில போகுது. அதனால இப்போ இந்த கடனை தீர்க்கணும், தொழிலை நல்லா தரான். வேற என்ன வேணும்? அதை உடனே சரியாக்கும். பௌர்ணமிக்கு வந்து சரி, இந்த பணம் கிடைச்சேன் உனக்கு தந்தது. கண்ண முடிக்கா இந்த லட்சமாக கிடைக்கும். கடனை தீர்த்துக்கா, புண்ணியமா இருந்துக்கா. இந்த மகனே, வெற்றியாரு மகனே, பௌர்ணமிக்கு வரும்போது நோயை தீர்த்தாரேன். என்ன கருப்புசாமி அப்படியா? ராஜபாளையம் எல்லை உடல்நிலை சரியில்லாமல் மன வருத்தப்பட்டது. யார்? உடல்நிலையை பற்றி வருத்தமடைந்தது. யாரது? 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 சௌக்கியமா? வராங்களா? வரலாம் வரலாம் வரலாம். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு. நான் இருந்தால் உன்னோடு. நல்ல பாட்டு இல்லை? கருப்புசாமி, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே என் காலில் பாதிப்பு இருந்துச்சா அல்லது இல்லையா, அல்லது ஏதாவது கற்பனை பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துருச்சா அப்படின்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? உட்கார முடியுமாப்பா?
முடியுமா? இந்த பிறவில இதை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு, அதை நம்ம அனுபவிச்சிட்டோம். அப்படி நிறையவர்கள் வீட்டுல ஒவ்வொரு சம்பவமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய தொழில இப்போ இந்த தொழிலை நமக்கு பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். இது நம்ம தொடக்கூடாதுன்னு நினைச்சா அந்த தொழிலை தொடக்கூடாது. அவன் தான் மனுஷன். நான் இருக்கேன், கருப்புசாமி ஐயா இவனை காப்பாத்தி கொடுத்துருவியா? காப்பாற்ற வேண்டாம். அப்படி எனக்கு சத்தம் கேட்டா உன்னை கூப்பிடுவேன். சத்தம் கேட்கலன்னு வச்சுக்கா, உன்னை நான் கூப்பிடவும் மாட்டேன். உனக்கு நான் சும்மா நானும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். சும்மா வாழ்த்திட்டு விட்டுருவேன். ஏன்? நான் வாங்கின வரம் அப்படித்தான். நான் சொன்னா தான் நீ சொல்லணும். நான் உனக்குள்ள இருந்து சத்தம் கொடுத்தா தான் நீ கொடுக்கணும். அப்போ நான் கவனமா இருக்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் தொழில்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம குணமாக்கிற முடியுமா, இது தொடலாமா தொடக்கூடாதுன்னு முடிவெடுத்து தொடலாம்னு நினைச்சிருந்தா அவன் தொடரும். இது தொட்டால் இந்த பாதிப்பு வருமே, இது சரின்னு நினைச்சா தொடக்கூடாது. அப்படி எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு, எத்தனையோ உடல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. யாராலும் அதை எதிர்த்து போராட முடியாத நிலைமையில மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாவங்கள் அவங்களுக்கு தான் சேரும். ஆமா, சத்தியம். அந்த பாவங்கள் செய்தவனுக்கு சேரும். இன்னைக்கு பணம் அவன் கண்ணை மறைக்கும்டா. பணம் அவனை கணக்கு யார் உடம்ப கிழிச்சாது ரூபா வாங்கிறான்னு நினைக்கிறானே, இன்னைக்கு அவனுக்கு பாவம் மறைக்கும். நாளை அந்த பாவம் அவனை பழி வாங்கும். கால் விட்டுவா மகளே, நீ உட்கார். இந்த கற்பனை தான் உனக்கு எடுத்துச்சு. ஏன் இப்ப நானும் உங்ககிட்ட போய் ரூபா எடுத்துட்டு பார்ப்போம். இது ஒரு நீர் இறக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாய்த்தார. அவரவர் தொழில் இந்த உலகத்துல நீதியோடு நடக்கணும்னு மக்களை எல்லாரும் வேண்டிக்காங்க. உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இனி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. அதனால உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அங்க மாரியம்மனுடைய அருள் சக்தி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருந்து இந்த பொல்லாத சோதனை நடந்ததுக்கு காரணம் கர்மாக்கள் ஒரு காரணம். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வருத்தமும், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், பணத்தை இழந்து போன வேதனைகள், ஒரு ஏமாற்றத்தால் ஏற்பட்ட துன்பம், இது எல்லாம் ஒன்று கிடந்து வாட்டுது. இவை அனைத்தையும் மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால விட்டுவான். நடத்தி தாரேன். சந்தோஷமா இருக்கு. ஏன் கவலைப்படுற? வருக மகளே, பௌர்ணமிக்கு என்னை பார்க்கணும். உன் பையன் போட்டாலும் கொண்டு வந்து சேர்க்கணும். பக்கத்துல வா. மங்கள குங்குமத்தோடு என்னாலும் உயர்ந்திருப்பாய், வாழ்க. இந்தாப்பா, ஆயுள் கண்டமில்லாம காப்பாய் தரேன். வாடா செல்லக்குட்டி, இந்தா நல்லா இருப்பா. ஐஸ்வர்யா, என்னடா கல்வி? கால் சொன்னான். எந்த ஊரு உங்களுக்கு? ராஜபாளையத்துன்னு சொல்றதுக்கு சாத்தூர்ல இருந்து வந்திருக்கிய? எரிச்சாக போங்க. என்னப்பா, கருப்பசாமி கோயில் எங்க இருக்கு? எங்க? கால் விட்டுவாங்க. வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வாடா பக்கத்துல. கட்டுமனைன்னா என்னது? வீடு. உங்க வீட்டு எல்லைக்குள்ள அந்த தெருவனுடைய கடைசியில போய் பார்த்த ஒரு டேனிங்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இப்ப 2.5 ஆண்டுகள் நீங்க பாக்குற தொழில் கொஞ்சம் மன வருத்தமும் கடனும் உபாதையுமா இருக்கு. இடம் மாறினா சரி வருமாங்கிற ஒரு எண்ணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. உன்னுடைய உடல்நிலையில ஒரு கோளாறு. இந்த குறைகளை தீர்க்க மாரியம்மனுடைய அருள் கடாட்சத்தால நீ ஜெயிச்சு வந்திருக்க. இப்ப வேற உனக்கு என்னடா வேணும்? என்ன தொழில் பார்க்க போற? ஹோட்டல் வச்சுக்கிட்டதியா? கால் வந்துவா. வாடா வா, வாடா வா, வாடா.
பக்கத்துல வா. அப்படியா? மடி எப்படி? வைகாசியில என் பேரை சொல்லி ஒரு சின்ன ஹோட்டலை தொடங்கு. இரவு கடையாக முதலில் இருக்கட்டும். அப்படி பகலும் ஓட்டத்துக்கு வழிவகுத்து தரேன். செம்மையா இருந்துமா. அவரை வர சொல்லணும். நீ கேட்கக்கூடாது. பணம் வாங்கி தரேன். அதுல உனக்கு ஜெயிச்சு தரேன். என்ன ஒரு நாள் தனியா வந்து பாரு, ஜெயிச்சுக்கிறேன். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? அதே சிவகாசி எல்லை வியாபாரம் சம்பந்தமாக தொழில். யாரு? என்ன வியாபாரம்பா? என்ன வியாபாரம்? கால் இன்னொரு தடவை கால் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இதுக்கு முன்னால நிலையான தொழில் பார்த்து நஷ்டமடைந்த காரணத்தால கிரகங்கள் சரியில்லை. சும்மா அந்த புரோக்கர் தொழிலை பார்த்து கொஞ்ச நாள ஓட்டுவோம் நினைச்சு இந்த தொழில இறங்கியிருக்கேன். இப்போ எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க. அதை டாக்குமெண்ட்டை பத்திரம் முடிக்கும் போது உனக்கு தெரியாம முடிஞ்சு உன் கூட இருக்க போயிருவா. நீ ஊருக்காக வைட்டு வீட்டுக்கு வருவேன். இதான் நடந்துகிட்டு காலம். நல்ல தொழில். பாவம் ஏமாற்று எல்லா இடத்துலையும் இருக்கு. உன் பிள்ளைகள் எங்கப்பா இருக்கு? ஒரு பிள்ளையினுடைய ஜாதகப்படி தகப்பன் இப்போதைக்கு வந்து ஓடு எடுக்கணும். அப்படி இல்லாம பண்ண நாடி போய்கிட்டு இருக்க. இந்த மாசத்துல ஒரு டாக்குமெண்ட் வருது. அதை 2 பேரும் சேர்ந்து அட்வான்ஸ் வந்து வர உனக்கு ஒரு கமிஷனை வாங்கி தரேன், காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? கடன்களை தீர்த்து தரணும். கால் நிறுத்துவான். ஓ சரி, பக்கத்துல வரலாம். இந்த ஜெயிச்சுக்கா மகனே, நல்லாரு, அள்ளித்தாரேன், சந்தோஷமா இருப்பா. கருமசாமி, மதுரை மாநகர். மருதை சிட்டி, மதுரை. மதுரை வாங்க, மதுரை. மதுரை சைடு வாசல்ல ரைட் வந்து கொஞ்சம் வழி விட்டுருங்க. உட்கார்ந்துக்கோங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி கம்பி கண்ட பக்கமா உட்கார்ந்து வரவங்களுக்கு வழி. மீனாட்சி கை வளையல் வச்சிருக்கியா? வளையல் வச்சிருக்கியாப்பா? வைக்கிறியா? ஏன் வைக்கல? என்ன வியாபாரம் பண்ணிருக்க? இன்னும் கணக்கெல்லாம் எழுதி. தாயும் மகனும் உன்னுடைய பிறவி பயனை நான் பார்த்தேன். வரக்கூடிய ஆவணி வரை இந்த உடல் உபாதையும் இந்த உள்ள உளைச்சலும் இருக்கும். அதற்கடுத்து புனிதமான வாழ்க்கை நடந்துடும். உன் குழந்தையினுடைய மரணத்துக்கு காரணம் யாரோ அவர்கள் உன் கண்முன் தண்டனை அனுபவிப்பார்கள். காரணம் சரி. அதே போல இப்போ உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாயை அடைச்சி உனக்கு எந்த இடத்துல இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. நீதிமன்றத்திலிருந்து எல்லா ரெக்கார்டும் வாங்கி தரேன், எல்லாத்தையும் நிறுத்தி தரேன், அடுத்த வாழ்க்கையை தொடங்கி தரேன். வெற்றி. ஒரு மகனுடைய வாழ்க்கைக்கு பொறுமையாரு, ஜெயிச்சு தரேன். நல்லா. மதுரை தன்னுடைய சொத்து சொந்தமா மனக்குழப்பம் உடையது யார்? என்ன சொத்துப்பா? அதுல என்ன குழப்பம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பத்திரத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் பழமையிலேயே உண்மையான வில்லங்கமா அல்லது புதுமையாக எதுவும் குழப்பமாக இருக்கிறாங்கிற ஒரு சந்தேகம் மனசுல இருக்கு. உண்மையா? 2 பேர்களுடைய பெயர் எக்ஸ்டர்னலா இணைக்கப்பட்டிருக்கு.
அது உண்மையிலேயே அந்த பேர்ல உள்ளதுதான். ஆனா உனக்கு குழப்பம் இல்லாம நிறைவேற்றி தந்தா போதுமா? உனக்கு என்ன வேணும்? அதுல மாத்தி தாரேன். கால் விட்டுவான். கருப்பசாமி யார் அவர்? தேவையில்லாம ஒருத்த போய் அதுல தலையிட்டு எழுத்து முறைகளை சரியில்லாமக்கி உனக்கு பிரச்சனையாக இருக்கு. அதை நான் மாத்தி தாரேன். அதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிக்கணும். ஜெயித்துரும்டா. கண்ணை முடிக்கா இந்தா வெற்றி உண்டு. நல்லாக்கி தரேன். வா மகளே, ஐஸ்வர்யமா வீரகாளி வெகு கோடி. எங்க இருக்கா? காளியம்மா இருக்காளா? வீரகாளி முனியத்துறை எங்க இருக்காரு? மதுரையில எந்த இடம்டா? திருப்பரங்குன்றம். காலம் அது மாதிரி இணைப்பு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் மனைவிக்கு ரத்தத்துல தான் பிரச்சனை. எதுவும் செய்வன கோளாறு நடந்திருக்குமான்னு ஒரு உள்ளத்துல உபாதை இருக்கு. நடந்தது உண்மை. குணமாக்கி தக்க வச்சு நிறுத்தி தாரேன். உன்னுடன் பிறந்தவர்களை பற்றி உன் உள்ளத்தில் ஒரு உபாதை. அந்த பகுதியிலிருந்து அந்த குழப்பம் வந்திருக்கு. நீக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுலாம். வரலாம். கர்மசாமிக்கு இருந்து என்ன பார்த்துப்பா ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு அவசரப்பட்டு பார்க்க கூடாது. கர்மசாமி ஆமா அப்படியா? சக்தியா? கேட்டு பார்ப்போம். மதுரை மாநகர் அருகில் சக்தி கோவில் யாருக்கு? சக்தி அம்மன் கோயில் இருக்காளா? வா. பையன் எங்க இருக்கான்? என்ன இருக்கு? மூத்த பிள்ளை எங்க இருக்கா? ஏன் அவளை கட்டி கொடுக்கலையா? வீட்டுல வந்து இப்ப அவளை வாழ வச்சா போதுமா? அடுத்த வாழ்க்கையை பூட்டி தரேன். கவலைப்படாத. கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு அது எப்படி நடக்கும்? கர்மசாமி மகளே, உன் பிள்ளையுடைய புத்தியை கொஞ்சம் செருப்பால் அடிக்க வேண்டியிருக்கு. அவ மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி நன்னெறி காட்டி வாழ்க்கை அமைச்சுட்டாரு. 7 மாதம் பொறுமையா இருக்கு. ஜெயிச்சுட்டாரு. வயிற்றுல கட்டி இருக்குன்னு வருத்தப்பட்டு வந்திருக்கு. யாரு? பொம்பளைக்கு கற்பப்பையில. கணவன் மனைவி 2 பேர் வந்திருக்காங்களே, வந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே. 4 நேரி. நீங்க 4 நேரியா 3 நேரியா? 4 நேரி. 3 நிற்கிறாங்களே, யார சொல்ல? இடம் தொடர்ந்தமா மனக்குழப்பம் அடைந்து வந்தவங்க. வாங்க, கால் வந்து கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு இடத்தை விற்க விடாம ஒருத்தர் கோல்மான் போய்கிட்டாரே தான். அதை மட்டும் கட் பண்ணி வெட்டியாக்கி என் இடத்த டக்குன்னு முடிச்சு தந்தீங்கன்னா என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் கர்மசாமி. இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டும் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். அதனால் சட்டப்படி கரெக்டாக இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும் குழப்பம் பண்ணுறான். அவன் மண்டையை திருத்தி எனக்கு வழிவகுத்து தான் கேட்கறேன். கால் அனுப்புவான். அடே எதிரியே, விலகி போ. மறைச்சு மாதிரி போடா. இனிமே அவன் இடத்துக்குள்ள அவன் வரமாட்டான். உனக்கு இடைஞ்சல் இல்லை. வித்துக்கா, பணத்தை பூரா கொண்டு வா. போயிட்டு வா. யார் அது? அம்மா அப்பா கிடையாது. நான் வளர்த்தேன். வர வைக்கணுமா? அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். இந்த அட்வான்ஸ் கருப்புசாமி, நீங்க வள்ளியூரா 4 நேரியா? 4 நேரி. கருப்புசாமி, சொல்லமாட சாமி யார் வீட்டு பக்கம் இருக்கு?
வரலாம். ரெண்டு ஒரு பக்கமும் இருக்கா? ரெண்டு ஒரு அண்ணன் தம்பியா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் விட்டுருங்க. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு இப்போ? கண்ணை கூட பார்க்கட்டும்னா அப்படியா? கொஞ்சம் காலில் விட்டு வரலாம். பழமும் தின்னு கொட்டையும் போட்டவங்க என்னம்மா? நாங்க இல்லை. அதாவது உன்னுடைய உள்மனதுக்குள்ள கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்தேன். நிறைய சாமிகள் தொழமாட அந்த மாதிரி உள்ள சாமியெல்லாம் குறித்துருதாங்கட. அந்த மாதிரி உள்ள சாமி தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் மனத்துக்குள்ள அரை வீசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் பிள்ளைகளுடைய மன கஷ்டத்தையும் பொருளாதார கஷ்டத்தையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டு வரலாம். நான் கொடுக்கிற கனி உன் பிள்ளை கனியை வாழ வைக்கும். வரலாம் வாப்பா. வெற்றியாகி தரேன், ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கலாம். கர்மசாமி அம்பாசமுத்திரம். அம்பா சமுத்திரம். அம்பா சமுத்திரம்னா என்னது? விவசாயம் சமுத்திரம் கணக்க கிடக்கணும். அங்கே ஒன்றும் கூப்பிடல. உனக்கு அம்பா சமுத்திரம்க்கா? எந்த இடம்? உட்காருங்க உட்காருங்க. அம்மா நீ அம்மா அங்கே தள்ளி நின்று இந்த கம்பு காரணம் இருக்கா? எந்த ஊருமா? உங்க ஊருக்கு போற இடது பக்கத்துல பள்ளத்துக்குள்ள ஒரு சாமி இருக்கு, அதானே உன்னை கூப்பிடலையா? அங்கேயே தென்காசி ரோட்ல கடை வச்சிருக்கவனை கூப்பிட்டாச்சு. காலம் அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. சவுண்டை கூட்டி வைங்க. கர்மசாமி, இந்த எல்லையில எங்களுக்கு தொழில் ஓடுமா அல்லது நாங்க சொந்த ஊருக்கே போயிருவோமான்னு அடிக்கடி குழப்பிக்கிட்டு ஏலாம். என்னம்மா? அதனால விருதே சிரித்து விருதே சாப்பிட்டு விருதே தூங்கி எந்திக்காம என்ன பலனையும் அனுபவிக்கலையே நாங்க. எங்களுக்கு என்னதான் முடிவு? இப்படியும் இந்த காலத்தை ஓட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க ரெண்டு தனித்துக்கிடுறீங்க. உண்மையா இல்லையா? கால் விட்டுவாங்க. ஆளுக்கு ஒரு சாக்கு முடிய தூக்கி சொன்ன கேளாப்போ அது ஒன்றும் இல்லை. என்னுடைய பார்வையில ஒரு நீதி இருக்கும். சொந்த ஊர்ல போய் நீ இருந்தனா என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உன்னையும் உன் பொண்டாட்டியும் காப்பாற்றணும். இந்த திசை உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிதான் தென் திசையில கொண்டு உன்னை போட்டிருக்கேன். வருமானம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உனக்கு லாபத்தை எடுக்க முடியாட்டிலும் வரவு செலவு ஒரே மாதிரியா ஓடுது. ஆனா அழுத்தமான வருமானம் இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் 2 பேர் இப்படித்தான் வாரம். இதை கொஞ்சம் நிறைவு பண்ணி தந்தா உன் மனது கொஞ்சம் நிம்மதி அடையும். இதுக்கெல்லாம் மேல ஒரு புள்ள வரத்தையும் கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். இவளுக்கு குடலுக்கு மேல குடல் சிக்கல் இருக்குமோன்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல, அந்த சிக்கலே இல்லையே. அதனால இன்னையிலிருந்து உனக்கு வருமானத்தை நான் முதல்ல பெருக்கி தாரேன். இந்த கனியை கொண்டு போய் ஜனவசியம் ஆகும். உன் உடல்ல நோய் இல்லை, குழந்தை பெறும். வைகாசிலிருந்து அடிச்சு விட்டு சந்தோஷம். புண்ணியமா இருக்க செல்ல மக்களை. கர்மசாமி, ஒரு பொத்தைக்கு அந்த பக்கம் போனா ஒரு குளம் தெரியுது. அது என்ன குளம்? என்னக்கா என்ன குளம் அது? பனைமரங்களும் குளமும் தெரியுது. பனைமரம் குளம்லாம் இருக்கா? அது எந்த பொத்தை? சுப்பிரமணியாபுரம். 1 2 3 4 5 6 7 8 மெயின் ரோட்ல இடது பக்கம். சரியானா? கால் விட்டு வா. ஏன் உங்கள்கிட்ட கேட்டு தலையணும், நான் பார்த்துருக்கேன்.
வீட்டுக்குள்ள ஒரு சாமி வந்து அடிக்கடி இதுக்கு முன்னால கனவுல எதையும் வந்துச்சே, இப்போ வருதா? வரமாட்டேங்குது. இப்போ உன் பிள்ளைய பத்தி உனக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சாகணும்? கால் விட்டுவான். சொன்னாலும் குத்தமடா, சொல்லிவிட்டா மொத்தமடா,